அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலும் ஆமீன், இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தையே வாசித்து அதிலிருந்து நாம் ஆமீன் பிரைஸ் தி லார்ட் தியானிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஆமீன் நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த ஆண்டு எங்கள் சபைக்கு அடிமைக்கு ஆமேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறீர், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் இந்த நாளிலும் பிள்ளைகளோடு சபையோடு ஆண்டவரே நீர் எந்தெந்த வார்த்தைகளை காரியங்களை சொல்ல விரும்புகிறீரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆமென் ஆண்டவரே அடிமையின் மூலமாய் பேசும். அடிமையை தாழ்த்துகிறேன், கிருபை கூட இருப்பதாக. இடத்திலே ஆவியானுடைய கிருபை வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் தாழ்த்தி தருகிறேன். விழிப்போடு கவனத்தோடு ஆமென் இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளை புசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்யும். அவர்கள் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் திடன் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டவராகிய தேவன் ஆமேன் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்ல வார்த்தைகளை தருகிறார். அந்த வார்த்தைகள் ஆமேன் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே. கடந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, பட்சித்த வருஷங்கள் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அநேகர் தங்கள் வாழ்க்கையில நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டும் கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு இதிலே என்ன இருக்கிறது, எதுல நடக்க போகிறது என்கிறதான ஒரு பெரிய கேள்விகள் உள்ளத்திலே எழும்பலாம். ஆனால் இதிலே செய்ய போகிற இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே செய்கிற காரியம் என்ன என்பதைத்தான் கர்த்தர் இடத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் நடுவே உலாவுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவிலே உலாவுவார் என்றால் ஆமென் பிரைஸ் தி லார்ட் உடைக்கப்பட்ட நிலைமையிலே, சீர்குலைக்கப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் குப்பை என்று தள்ளப்பட்ட இடத்திலே, குப்பையிலே கிடக்கிற நம்மத்தியிலே கர்த்தர் உலாவுவாரானால் அந்த எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஆமென் பிரைஸ் தி லார்ட் குப்பை என்கிற நிலைமையில் இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு பிரயோஜனமான ஒரு பலனுள்ள ஒரு மேன்மையான பாத்திரமாய் பொருளாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் பெரியதை எடுத்து பெரிய காரியத்தை செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷனை விசேஷித்த விதமாய் உருவாக்கினார். எதிலிருந்து உருவாக்கினார்? தங்கத்தை கொண்டோ வைரத்தை கொண்டோ விலை உயர்ந்த பொருளை கொண்டோ கர்த்தர் உருவாக்கவில்லை. மாறாக பூமியிலே காற்றடிக்கும் பொழுது பறந்து போகிற பூமியின் தூளை எடுத்து, அந்த ஒன்றுக்கும் உதவாத ஐயோ தூசியாயிருக்கிறதே என்று சொல்லுகிற அந்த தூசியை எடுத்து மனுஷனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது போலவே ஆண்டவர் எப்பொழுதும் மேன்மையாய் இருக்கிறதை எடுத்து மேன்மையாய் காட்டுகிற தேவன் அல்ல. தாழ்த்தப்பட்ட எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த பொருளை அல்லது நம்மை கர்த்தர் எடுத்து மேன்மைப்படுத்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இது எப்போது நடக்கும்? கர்த்தர் நம் மத்தியிலே உலாவும் போது நடக்கும். ஹல்லேலூயா.
எசேக்கியேலை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியிடத்திலே கர்த்தர் கேட்கிறார், ஒரு ஆமேன் எலும்பு கூடுகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆமேன் ஆமேன் அந்த மனுஷன் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் கேட்கிறார், இவைகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. கிடக்கிறது என்னது? செத்து போன உலர்ந்து போன எலும்புகள். உயிரடையுமா என்று கேட்ட பொழுது உள்ளம் சொன்னது, இது உயிரடையாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆமேன் தேவன் ஒருவருக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஆமேன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவ ஆரம்பித்த பொழுது உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைந்தது என்று ஆமேன் எசேக்கியேலை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எலும்புகள் உயிரடைய காரணம் என்ன? ஆமேன் கழுகுகளால் கொத்தி தின்னப்பட்டு கை எலும்பு ஒரு இடத்திலே, கால் எலும்பு ஒரு இடத்திலே, கைகளின் விரல் எலும்புகள் ஒரு இடத்திலே தாறுமாறாய் கிடந்து கிடக்கிறது. ஆமேன் ஆமேன் விழுந்து கிடக்கிறது. அந்த எலும்புகளை கர்த்தர் ஒன்று சேர பண்ணி ஒரு பெரிய சேனையாய் எழுப்பி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இது போலவே இந்த ஆண்டிலும் யார் யாருடைய வாழ்க்கையிலே தகர்க்கப்பட்டு கிடக்கிறீர்களோ, யார் யாருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு கிடக்கிறதோ, யார் யாருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் சிதறி கிடக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவுவேன். ஹல்லேலூயா. சிதறி போனவர்களை கர்த்தர் சீரமைக்கிறார். ஆமேன். உடைந்து போன உன்னை கர்த்தர் ஆமேன் சீரமைக்க போகிறார். இந்த ஆண்டு ஆமேன் கர்த்தர் நம்மை சீரமைக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே உடைந்து போய் நொறுங்கு போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உன்னுடைய ஆமேன் நம்முடைய பொருளாதாரத்தை சீர்படுத்த விரும்புகிறார். ஒரு சீர்திருத்தம், பொருளாதாரத்தில் ஒரு நேர்த்தி. ஆமேன். சரீரத்திலே நன்றாயிருக்கிறோம், திடீரென்று பலவீனம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பலனாய் இருக்கிறோம், நல்லா இருப்பதுமாக இருக்கிறோம் என்று நினைத்து சிரித்து பேசி பழகி கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஐயோ என்று தலைமேல் கை வைக்கிற ஒரு பொல்லாத நிலைமை. தேவ பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவுவேன். ஹல்லேலூயா. ஆமென். வேகமாய் சொல்லுகிறேன். பிரைஸ் லார்ட். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் பிசாசானவன் ஒரு மனிதனை ஆமென் பிரைஸ் லார்ட் சீர்குலைத்து போடுகிறான். பிசாசானவன் ஒரு மனிதனை சீர்குலைத்து ஒன்றுமே இல்லாதபடி அவனை அழித்து நிர்மூலமாக்கி போடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய, தோட்டத்தில் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. இதனால் செய்தியின் தலைப்பு அதுதான், உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தோட்டத்தில் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். என்ன தோட்டம்? ஏதேன் என்கிற தோட்டம். அந்த தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தும்படி, அதை காக்கும்படி, அதை பயன்படுத்தும்படி அதிலே ஒரு மனிதனை கொண்டு போய் வைத்தார். 2வது அதிகாரம் 12வது வசனம் என்று நினைக்கிறேன். 2:12. ஸ்தோத்திரம். 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து, எங்கே? பூமியின் தூளிலே மனிதனை உருவாக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய நாசின் சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி ஜீவாத்மாவாய் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த மனுஷனை இப்பொழுது ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து ஆமென் அவர் என்ன செய்கிறார்? அதை பண்படுத்தவும் காக்கவும் நல்ல ஒரு வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆண்டவர்
ஆதாமுக்கு நல்ல ஒரு பிரைஸ் லார்ட் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அவன் எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்கும்படியாய் ஒரு வேலையை, பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருந்த அந்த வேலை மத்தியிலே ஒரு நாளிலே பிசாசு வந்து அந்த மனிதனுடைய, ஆதாமுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறான். கிரியை செய்தவன் வாழ்க்கையில இருந்த எல்லாவற்றையும் அழித்தான். முதலாவது, தேவன் கொடுத்த நல்ல வேலை, ஆமேன், அந்த தோட்டத்தை காக்கிற வேலை அவன் என்ன பண்ணிட்டான்? ஆமேன், எடுத்து போட்டான். பிரைஸ் லார்ட். எல்லாவற்றையும் குலைத்து அவனை நிர்கதியாக்கி, ஒன்றுமில்லாமல் ஆக்கி, கடைசியிலே அவனுடைய சரீரத்தில் இருந்த தேவன் கொடுத்திருந்த மகிமையின் வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான்? உருவி விட்டான். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த ஆதாம், ஆமென், பிரைஸ் லார்ட், நிர்வாணியாய், ஒன்றுக்கும் உதவாதவனாய், எந்த மனுஷன் முன்னாலேயும் தலை காட்ட முடியாதவனாய், அவமானம் நிறைந்தவனாய், பரிகாசத்தின் பொருளாய், தன்னை யாருக்குமே வெளியிலே வர முடியாதபடி, ஆமென், அடங்கி போகிற அல்லது அழிந்து போகிற நிலைமையிலே சாத்தான் மாற்றி போட்டான். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு சம்பவம். அவன் நிர்வாணியாய் தோட்டத்திலே ஆதாம் ஒளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சாத்தான் அத்தனையும் எடுத்து போட்டு, அழித்து போட்டு, நிர்வாணியாய் அவனை நிறுத்தின நேரத்திலே ஆண்டவர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். ஆமென். நான் உருவாக்கின மனிதன், நான் சிருஷ்டித்த மனிதன் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், சரீரத்திலே சுகம் இல்லாமல், பலவீனமாய், நிர்வாணியாய், அவமானத்தோடு நிற்கிறானே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நினைக்கிறார், நான் இந்த இடத்துல என்ன செய்வேன்? இறங்கி உலாவுவேன். ஹல்லேலூயா. தமிழ் பைபிளிலே உலாவுவேன் என்கிறது, இங்கிலீஷ் பைபிளிலே ஐ வில் வாக் அப்படின்னு இருக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நேற்றுக்கு அதை பிரைஸ் லார்ட் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தேன். உலாவுகிறது என்றால் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும் பொழுது உலாவுகிறது, ஆமென், நான் உங்கள் நடுவே உலாவி, ஆமென், ஆமென். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐ வில் வாக், அப்படிதானே இருக்கு. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஐ வில் வாக். வாக்னா என்னது? நடத்தல், நடப்பேன், நான் உங்கள் நடுவே நடப்பேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த ஆண்டிலே, இந்த நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே என்ன செய்ய போகிறேன்? நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நம் மத்தியிலே நடந்தால் என்ன நடக்கும்? எது எல்லாம் உருக்குலைந்து கிடக்கிறதோ, எது எல்லாம் சீரழிந்து கிடக்கிறதோ, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? சீராக்க போகிறார். ஹல்லேலூயா. சரீரம் பலவீனத்தினாலே கெட்டு போய் கிடக்கிறதா? ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். வேலை செய்கிற இடத்திலே நல்ல வேலை வாய்ப்பில்லாமல் நிர்கதியாய் நிற்கிறீர்களா? கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை காண முடியாமல் நிர்கதியாய் நிற்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமென், பிரைஸ் லார்ட், ஏதேன் தோட்டத்திலே ஆமென் இறங்கி வந்து நடக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவர் நடக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு சீர்படுத்துதல். எத்தனையோ ஆண்டுகளாய் ஆமென் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய், ஒரு நாள்ல நல்லா தான் இருந்தோம், ஒரு நாள்ல ஆசீர்வாதமா தான் இருந்தோம், ஒரு நாள்ல கனத்துக்குரிய பாத்திரமாய் தான் இருந்தோம், ஒரு நாளிலே மேன்மையாய் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் வெறுமையாய், ஒரு அடிமையை விட கேவலமாய், படு மோசமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், நான் என்னுடைய தூதனை உங்கள் மத்தியிலே அனுப்புவேன். அப்படி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. காபிரியல் தூதனை அனுப்புவேன் சொல்லல. பிரைஸ். அல்லது உனக்கு உதவி செய்யும்படி வேறொரு மனுஷனை அனுப்புவேன் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இறங்கி நடப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானே இறங்கி நடப்பேன்.
பிரைஸ் லார்ட். அவரே இறங்கி வருவாரானால் அங்கே பிரைஸ் லார்ட் சீர்படுத்துகிறதற்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும் யாரை எப்படி சீர்படுத்தணும், யார் வாழ்க்கை எங்க கெட்டு கிடக்கு, யார் வாழ்க்கை எங்க உடைச்சு கிடக்கு, யாருடைய வாழ்க்கை எங்கே ஆமென் பிடுங்கப்பட்டு வாடின மலரை போல கிடக்கிறார்கள். ஆமென். தேவன் இறங்கி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் புருஷன் மத்தியிலே குடும்ப வாழ்க்கை வாழ்கிறீங்க. புருஷன் மனைவி மத்தியிலே ஆமே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் ஆமே பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம். வெளியில புருஷ மனைவி, உள்ளுக்குள்ள பெரிய பூகம்பம், பிரச்சனை, போராட்டம். ஆமே வெளியில விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. புருஷன் மனைவியை வெளியில விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவி புருஷனை வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமே பிரைஸ். ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அநேக பிரச்சனைகள், சிதறல்கள். ஒரு கண்ணாடி ஆமே பாத்திரம் அல்லது கண்ணாடி டம்ளர் கீழே போட்டா விழுந்து எப்படி சில்லி சில்லியா உடைஞ்சு போகுதோ அதுபோல அநேக குடும்பங்கள். ஆமென். அதுபோல அநேகருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பத்திலே அநேக குழப்பங்கள், போராட்டங்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே இறங்கி நடப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே இறங்கி உலாவ போகிறேன். தேவன் மத்தியிலே இறங்கி உலாவும் பொழுது தேவன் அந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். எந்த இடம் உடைந்து கிடக்குது கவலைப்படாதீங்க. ஆமே பிரைஸ் லார்ட். தேவன் இறங்கி இந்த ஆண்டிலே இந்த நாளில் தானே நடக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே ஆமே பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற ஆமே இடத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே இறங்கி வந்து ஆமே பிரைஸ் லார்ட் ஆமே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் நடுவிலே கர்த்தர் உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் தோட்டத்தின் நடுவிலே உலாவி எதெல்லாம் கெட்டிருக்கிறதோ ஆமென் அவைகளை எல்லாம் சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த பகுதி சின்னாபின்னமாய் கிடக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம். பொருளாதாரத்தில் ஸ்தோத்திரம். ஏன்னு தெரியல, இன்றைக்கு அந்த பொருளாதாரம் என்கிற வார்த்தை கர்த்தர் அதிகமாய் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் பிரைஸ் லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள், எவ்வளவோ உழைக்கிறீர்கள், ஆனா எதையுமே பார்க்க முடியல. சாத்தான் அவைகளை குலைத்து போட்டிருக்கிறான், பிசாசு அவைகளை உடைத்து போட்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே இறங்கி உலாவுவேன். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை தருவார். வேலை செய்கிற இடத்துல குழப்பம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. எந்த மனுஷன் முன்பாகவும் தைரியமாய் நிற்க முடியல, வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க வேண்டிய நிலைமை. ஆமே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் இறங்கி நடக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இரவு நேரங்களிலே படுக்கையில ஆமே பிரைஸ் லார்ட் சமாதானம் இல்லை. படுத்தா தூங்கணும்னு படுக்கிறோம், ஆனா தூக்கம் வரல. ஆனால் பிரைஸ் லார்ட் தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார், நான் உங்கள் வீட்டிலே, நான் உன் நடுவிலே, நான் உன் குடும்பத்தின் மத்தியிலே இறங்கி நடப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இறங்கி நடக்கிற தேவன் சும்மா நடக்க மாட்டார். இறங்கி நடக்கிற உலாவுகிற தேவன் என்ன செய்வாராம்? வாசிங்க ஆதியாகமம் 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் உலாவுகிறது. இன்றைக்கு அநேகருடைய ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில ஆண்டவர் உலாவுவதை எப்படி ஐயா நான் காண முடியும்? எப்படி ஐயா நான் அறிய முடியும்? எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும்? பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரகசியமா வந்து உலாவி நடந்துட்டு ரகசியமா போக மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் உலாவும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உலாவுகிற ஸ்தோத்திரம் ஆமென் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. தோட்டத்தில் உலாவுகிற தேவனை கண்டார்கள் அப்படின்னா இருக்கு. ஸ்தோத்திரம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனை
உணர்ந்தார்கள், அறிந்தார்கள். அப்படியா இருக்கு. ஸ்தோத்திரம். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இறங்கி நடக்கும் பொழுது அங்கே சத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்ன சத்தம்? தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், அது என்ன சத்தம் ஐயா கேட்கும்? நானும் அதை கேட்கணுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே இறங்கி உலாவுகிற சத்தம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையிலே தொனித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே தேவன் உலாவும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நடக்கிறார். எப்ப நடக்கிறார்? பிரைஸ் லார்ட். வாக்குத்தத்த வசனங்கள், தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் தொனிக்க பண்ணும் பொழுது, உன் காதுகளிலே தேவனுடைய வார்த்தை தொனித்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி எப்போ நீங்க கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துன்பமாயிருக்கும் பொழுது, பிரச்சனைகளாயிருக்கும் பொழுது, பிரைஸ் லார்ட், உங்க வாழ்க்கையில தேவன் இறங்கி நடப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், ஆமென், பிரைஸ் லார்ட், தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் உங்கள் இருதயத்தில் தொனிக்குமானால் கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறார். சீராக போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திட்டார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இதுவரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் என்பதை கேட்கும் பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம். என் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிறார். அநேகருக்கு ஒரு கேள்விக்குறி. வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு சிலர் சொல்லுவாங்க, எல்லா வருஷமும் என்னது ஒரு வாக்குத்தத்தம் தாராங்க, அது அப்படியே நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, என்னத்தை நடந்தது, என்னத்தை கண்டோம், ஏதோ ஒன்று அவங்க எடுத்து என்ன பண்றாங்க, கர்த்தர் தந்த வார்த்தைன்னு சொல்றாங்க. ஏன் வாழ்க்கையில ஒண்ணுமே நிறைவேறவில்லை? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறல தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். அவருக்கு பிரியமானபடி நடக்கவில்லை. ஹல்லேலூயா. அது அந்த பகுதிக்குள்ளே போக வேண்டாம். தேவன் தோட்டத்திலே உலாவுகிறார், நடக்கிறார். சூழ்நிலை என்னன்னா, தோட்டத்திலே தேவன் இறங்கி நடக்கும் பொழுது, இப்போ ஆண்டவர் கெட்டுப்போன மனிதனை, பலவீனத்தினால் சரீரம் அழிந்து போன மனிதனை பலப்படுத்தும்படி இறங்கி நடக்கிறார். குடும்ப சூழ்நிலைகளிலே உதாசீனப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டவர்களை உயர்த்தும்படி கர்த்தர் இறங்கி நடக்கிறார். சீராகிறது. தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான். கர்த்தர் அவனை மறுபடியும் சீராக்கி, மறுபடியும் செம்மையாக்கி, அவனை ஒரு நல்ல மனிதனாய், மேன்மையுள்ளவனாய் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். ஆனால் சாத்தான், இப்போதான் பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ள வேண்டும், கவனமாக கவனிங்க. ஸ்தோத்திரம். சாத்தான் தேவன் தோட்டத்தில் இறங்கி ஒரு கெட்டுப்போன, ஆமென், வஸ்திரம் கலற்றப்பட்டு நிர்வாணியாய், எதற்கும் உதவாதவனாய், தள்ளப்பட்டவனாய் ஒளித்து நின்ற ஆதாமை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்தி நிறுத்தும்படி தோட்டத்தில் இறங்கி உலாவுகிறார். இதை சாத்தான் பார்க்கும் பொழுது சாத்தான் நினைக்கிறான், பிரைஸ் லார்ட், தேவன் தோட்டத்திலே இறங்கி உலாவி ஒரு ஆதாமை சீர்படுத்த பார்ப்பாரானால் நானும் என்ன செய்வேன்? இங்கதான் யோசிக்க முடியாத காரியம். பிரைஸ் லார்ட். தேவன் சொல்லுகிறார், நான் இன்னாருடைய குடும்பத்தில் இறங்கி, இன்னாருடைய வாழ்க்கையில இறங்கி, உங்க சபையில இறங்கி, நம்முடைய வாழ்க்கையில இறங்கி, நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் இறங்கி எல்லாவற்றையும் சீரமைக்கும்படி ஆண்டவர் பார்க்கிறார். சாத்தான் என்ன செய்கிறான்? அவர் இறங்கி உலாவி
சீர்படுத்துவாரானால், அவர் இறங்கி உலாவுவாரானால், அந்த இடத்துல நானே என்ன பண்ணுவேன்? இறங்கி உலாவுவேன். பிரைஸ் லார்ட். ஹalleluya. யாரு சொல்றா? சாத்தான். ரெண்டு பக்கம். இதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தில் உள்ள பெரிய காரியம். இதுதான். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படி இறங்கி என்ன பண்ண போகிறார்? உலாவ போகிறார், நடக்க போகிறார். ஆனால் சாத்தானும் எங்க இறங்கி உலாவ போகிறானா? நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் இறங்கி உலாவ போகிறான். அது சாத்தா சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர் நாம் வாசித்தோம் 8வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுகிற சத்தத்தை கேட்டான். இப்ப சாத்தான் சொல்லுகிறான், நான் உலாவுவதோடு விடமாட்டேன், எப்படி அவர் சத்தத்தை எழுப்புகிறாரோ அப்படியே நானும் என்ன பண்ணுவேன்? சத்தத்தை எழுப்புவேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இங்கதான் தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கவனமா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தோட்டத்திலே ஆமென் நிர்கதியாய் நிற்கிற ஆதாமை மீட்கும்படி இறங்கி உலாவுகிறார். சாத்தா சொல்லுகிறான், நான் ஆமென் ஆதாமை மட்டுமல்ல முழு மனுக்குலத்தை என்ன போகிறேன்? அழிக்கும்படி உலாவ போகிறேன். ஹல்லேலூயா. சாத்தா சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் உலாவி, அப்ப பூமி எங்கும் நடந்து. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்போ 2 விதமான சூழ்நிலை. ஒன்று, தேவன் இறங்கி நடக்கிறார் நம்மை சீரமைக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி. ஆனால் சாத்தானும் நம்மை கெடுக்கும்படி என்ன செய்கிறான்? நடக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இறங்கி நடக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ இறங்கி நடக்கிற சாத்தான், நீங்க புரிந்து கொள்ளும்படி அந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இறங்கி ஆண்டவரை போல எப்பவுமே புரிந்து கொள்ளுங்க, சாத்தானுக்கு என்ன கிடையாது? புத்தி கிடையாது. ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு புத்தி கிடையாது. அவன் எந்த காரியத்தை யோசித்து செய்ய அவனுக்கு தெரியாது. நடந்த பிறகு அதை போல ஒரு டூப்ளிகேட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை போல ஒரு டூப்ளிகேட்டான ஒரு காரியம். ஆண்டவர் இறங்கி நடந்ததை பார்த்தா நானும் இறங்கி நடப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு தோட்டத்திலே எப்படி நடக்கிறாரா? நடக்கும்போது சத்தமிட்டு கொண்டு நடக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை தந்து கொண்டே நடக்கிறார், வார்த்தைகளை தந்து கொண்டே நடக்கிறார். இப்ப சாத்தானு பார்க்கிறான், அவன் இப்ப சும்மா நடந்தான், ஆண்டவர் சத்தத்தை போட்டுக்கொண்டு முழங்கு நடக்கிறதை கண்டவுடனே சாத்தானு என்ன பண்ணுகிறான்? சத்தமிட்டு கொண்டு நடக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவர் தோட்டத்திலே இறங்கி சத்தமிட்டு கொண்டு நடக்கிறார். பிசாசு சாத்தான் என்ன பண்ணுகிறான்? பூமி எங்கும் உலாவி நடந்து அவன் எப்படி பண்ணுகிறானா? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல். அந்த போல்ங்கிற வார்த்தை தான் நான் இப்ப என்ன சொன்னேன்? டூப்ளிகேட். பிரைஸ் தி லார்ட். அத போல ஆண்டவர் யாரு? யூத ராஜ சிங்கம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத ராஜ சிங்கம். சிங்கம் எப்படி கர்ச்சிக்கும்? சத்தம் எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப அத போல யார் என்ன பண்றா? சாத்தான் என்ன பண்ணுகிறான்? சத்தம் இடுகிறான். கெட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சத்தமிட்டு கொண்டே. ஆமென். இதனால தான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் சாத்தானுடைய சத்தத்தையும் நம் மத்தியிலே உலாவுகிற தேவ சத்தத்தையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் உண்டாகும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எப்படி தேவ சத்தத்தையும் சாத்தானின் சத்தியத்தையும் நான் புரிந்து கொள்ள முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேகமா தான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம் மத்தியிலே இறங்கி உலாவுகிறார். தேவன மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி அவர் சத்தத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார். அதே போல சாத்தான என்ன பண்றான்? இயேசு அங்க செய்துட்டு போகும் பொழுது பின்னாடி இவன் என்ன பண்றான்? நடந்து வர்றான். சுகத்தை ஆண்டவர் தந்துவிட்டு அவர் நடந்து திரிகிறார். பின்னாடி சாத்தான் என்ன பண்ணுகிறான்? அந்த சுகத்தை கெடுக்கும்படி அவன் நடந்து வர்றான். வர்றவன் என்ன பண்ணுகிறான்? அவர் சத்தமிடுகிறார், நீ சுகமாயிரு, நீ பலனாயிரு, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று வாக்குத்தத்தங்களை தந்து கொண்டு போகும் பொழுது இவன் பின்னாலே நடந்து வந்து கர்ச்சிக்கிற அந்த யாரு? யூத ராஜ சிங்கத்தின் சத்தத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இவன் இன்னும் அதிகமாக என்ன பண்றான்? கர்ச்சிக்கிறான். ஹல்லேலூயா. நல்ல நோட்டுக்கும் டூப்ளிகேட் நோட்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா? உண்டு. ஆனா நல்ல நோட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டூப்ளிகேட் நோட்டை நீங்க இது டூப்ளிகேட் ஆகுன்னு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டீங்க. பேங்குக்காரங்களே கண்டுபிடிக்க முடியாம சிலர் அப்படிதானே, சில நேரத்தில் அவங்க கை வழியே நம்ம கைக்கு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏடிஎம் மிஷினிலேயே என்ன வருது? கள்ள நோட்டு வருது. ஏதுனால? ஆமே, அந்த நல்லதை விட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நேர்த்தியாசிதான் சாத்தான். கெட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்ணுகிறான்? கெட்சிக்கிறான். இப்ப ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம். அந்த தேவனுடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பது? அந்த சாத்தானின் சத்தத்தை நான் எப்படி கேட்பது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியும்படியாய், நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். யோபு 37வது அதிகாரம். யோபு 37வது அதிகாரம், அதனுடைய ஆமென் 4வது வசனம். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி. யார்? யாரு? இல்லைங்க, கொஞ்சம் இல்லைங்க. ஆமென். அவர் சத்தமாய் முழங்கி. யார் முழங்குகிறது? யார் முழங்குகிறார்? இன்னும் கொஞ்சம் மேல போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல போங்க, இருக்கும் அங்கே கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை குறித்து தேவன் 36வது அதிகாரம் 26வது வசனத்திலே இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. ஸ்தோத்திரம். அவருடைய வருஷங்களின் லெக்கம் ஆராய்ந்து முடியாதது. அந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் 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 அந்த அவர் அவர் வருகிற இடத்திலே தேவனாகிய கர்த்தர். இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு தேவனாகிய கர்த்தர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? குமுறல். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய சத்தம், கர்ச்சிப்பை விட பயங்கரமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சத்தம் குமுறுகிறதா இருக்கிற அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற சத்தம். ஹல்லேலூயா. தன்னுடைய மேன்மைகளை வெளிப்படுத்துகிற சத்தம். தேவ பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற சத்தம். ஹல்லேலூயா. ஆனா இப்போ தேவ சத்தம் புரிஞ்சு போச்சா? தேவனுடைய சத்தம் மகத்துவமானவைகளை வெளிப்படுத்துகிற சத்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். 5வது வசனம் வாசிங்க. தேவன் தம்முடைய சத்தத்தை
ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் குமுறும் பொழுது, தேவன் கர்ச்சிக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, நிர்கதியாய் நிற்கிறவனுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படுகிறது. தேவனுடைய சத்தம் வெளிப்படும் பொழுது கிரகிக்க முடியாத பெரிய காரியம். இதுவரைக்கும் நம்ம நினைக்கிறோம் இனி முடியாது, இதுவரைக்கும் நினைக்கிறோம் இனி நடக்காது, இதுவரைக்கும் நினைக்கிறோம் இப்படித்தான் என் வாழ்க்கை சாவு வரன்னு நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மகத்துவமான சத்தம் சொல்லுகிறது, நம் நடுவே உலாவுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நம் நடுவே நடக்கிற கர்த்தருடைய சத்தம் குமுறுகிறது. அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பிரைஸ் லார்ட். திரும்ப மறுபடி, ஆமென், திரும்ப மறுபடியும் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய சத்தம் மகத்துவமானவைகளை வெளிப்படுத்துகிறது. சாத்தானின் சத்தம் வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில், ஏன் தெளிவா இருக்கணும், ஏன் விழித்திருக்கணும்? கர்த்தருடைய சத்தத்தையும் சாத்தானின் சத்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு, சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு எப்படி வருவான்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எப்படி வருவான். பிரைஸ், அவன் எதிராளியை போல வந்தான்னா நம்ம உஷாராயிடுவோம், தடியை என்ன பண்ணிடுவோம், எடுத்துருவோம். ஹல்லேலூயா, சோத்திரான. பிசாசு நல்லவனை போல வந்து, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கேட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் சாத்தான் விடுகிற சத்தம் துயரத்தின் சத்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் சமாதானத்தை கொடுக்கிற சத்தம், சந்தோஷத்தை கொடுக்கிற சத்தம், மகிழ்ச்சியை கொடுக்கிற சத்தம். ஆனால் சாத்தான் இடுகிற சத்தம் அவன் துயரத்தின் சத்தம். ஐயோ, என்னால முடியல, எனக்கு பலன் இல்லை, நான் பலவீனமா இருக்கிறேன், தலை வலிக்குது, கால் வலிக்குது, இப்படின்னே உங்க வாயில அறிக்கை பண்றீங்கன்னா உங்க நடுவில் யார் உலாவுகிறா? சோத்ரம், ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ் லார்ட், நம்முடைய வாய் இருதயத்திலே எது இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல காரியங்கள் நம்மில் வாய்க்கும் பொழுது, வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும், கர்த்தர் என் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என் நடுவிலே இறங்கி நடக்கிறார். எதற்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்கும்படி. இத்தனை ஆண்டுகள் பல சூழ்நிலைகள், இத்தனை ஆண்டுகள் குழப்பம், இத்தனை ஆண்டுகள் பிரச்சனை, இத்தனை ஆண்டுகள் கலக்கம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால தெரியுமா? கர்த்தர் இறங்கி நடக்கிறார். இப்ப ஒரே ஒரு 1-2 காரியம். தேவன் நம் மத்தியிலே இறங்கி நடக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? பிரைஸ் லார்ட். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா சிலதை செய்யணும். வசனத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் மத்தியிலே இறங்கி நடக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் புஸ்தகம், ஆமென், பிரைஸ் லார்ட், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், அதனுடைய ஆமென் 16வது வசனத்தை வாசியுங்கள். 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் வேண்டாம், 14 இருந்தே வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கவனமா கேளுங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்ப தேவன் நம் மத்தியிலே, நம் வீட்டிலே, நம் நடுவிலே உலாவ வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எப்படி இருக்கக்கூடாது? ஆமேன். அவிசுவாசிகளோடு ஒரு விசுவாசி என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்பட கூடாது. வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா ஏன் நிறைவேறவில்லை? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இறங்கி நடக்கவில்லை? ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி அல்லது ஒரு தேவ பிள்ளை, நான் விசுவாசின்னு சொல்றேன், அவன் என்னை சேர்த்து, நான் ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், என்னை சேர்த்து ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், ஆமீன், அவிசுவாசிகளோடு என்ன செய்யக்கூடாதா? பிணைக்கப்பட கூடாது. 2, ஆமீன், நாம் எப்படி இருக்கணும்? நீதி செய்கிறவர்களாக தான் இருக்கணும், அநீதி செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. 3, ஒளி வீசுகிறவர்களாய் இருக்கணும், இருளின் பிள்ளைகளாய் இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். 4, தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. விக்கிரகத்தை வழிபடுகிறவன் தான் என்ன பண்ணுவான்? கையை கூப்பிட்டு வாயை திறக்காம நிற்பான். தேவ சமூகத்திலே கர்த்தரை என்ன செய்யணும்? வாய் திறந்து ஆராதிக்கணும். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், நடப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அப்ப தேவ பிள்ளைகள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், தேவன் நமத்திலே நடமாட வேண்டுமானால், உலாவ வேண்டுமானால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் மத்தியில் இறங்கி நடக்கும்படி ஒரு விஷயம் நம்மை பரிசுத்தம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.